Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa sahbihi ajma'in wa ala man tabi'ahum bi ihsan ila yawmiddin, amma ba'd. Bawwaba Imam an-Nawawi rahimahullah fi kitabihi Riyadus Salihin babul islahi bainan nas. Wa qala Allah ta'ala la khayra fi kathirin min najwahum illa man amara bi sadaqatin aw ma'rufin aw islahin bainan nas. وقال تعالى إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم. பிரித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 31வது தலைப்பு, மக்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துதல். மக்கள் இருவருக்கிடையே, ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் இருவருக்கிடையே ஏதாவது ஒரு சச்சரவு, ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் நடந்துவிட்டது, அது நமக்கு தெரிந்திருக்கு, மனஸ்தாபமானம் இருக்கின்றது, ஒருவருக்கு ஒரு பேசுவது கிடையாது என்று இருக்கும் பொழுது நாம் அறிந்தோம் என்றால் அவர் இருவருக்கு இடையே நாம் என்ன செய்யணும்? சேர்த்து வைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு சில வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது நம்முடைய சில ஆற்றல் மூலமாக இவங்களை சேர்த்து வைக்க முடியும், இவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றால் நாம் முயற்சி செய்வதும் இதுவும் ஒரு முஸ்லிம்களுக்கு இடையே செய்யக்கூடிய ஒரு கடமையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்து நிசாவுடைய 114வது வசனத்தில் சொல்லும் பொழுது லா ஹைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். மனிதர்களின் பெரும்பாலான ரகசிய பேச்சுகளில் எவ்வித நன்மையும் இருப்பதில்லை. தானே தர்மம் செய்யும்படியோ நற்செயல் புரியும்படியோ மனிதர்களுக்கிடையே சீர்திருத்தம் செய்யும்படியோ அறிவுரை செய்பவர்களின் பேச்சுகளை தவிர. ரகசியமாக பேசக்கூடிய விஷயத்தில் இந்த 3 தான் பலனுள்ளதாகவும் இதில்தான் ஹைர் இருக்கின்றது, நன்மை இருக்கின்றது. என்ன? ஒன்று, அமரபி சதகத்தின், நன்மை தர்மம் செய்வதற்காக ரகசியமாக அவர் தர்மம் செய்தாரோ, அதே போல அவ் மஅரூஃபின், நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக அவர் செய்தாரோ, அல்லது நல்ல காரியங்களை மற்ற மக்களுக்கு எடுத்து வைக்கும் பொழுது தனிமையில் அவருக்கு தெரியப்படுத்தினாரோ, அவருடைய தவறை சுட்டிக்காட்டி அவருக்கு உண்மையான விஷயத்தை தெரியப்படுத்தினாரோ, அந்த நேரத்திலும் ரகசியமாக பேசும், இதுவும் ஹைராக இருக்கின்றது. அவ் இஸ்லாஹிம் பைனன் நாஸ், மக்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபிமானத்தை தீர்த்து வைப்பதற்காக, உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அங்கு சில ரகசியமான விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்வதும் என்பதும் இதுவும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இப்போ இங்கு குறிப்பாக எதுவரைக்கும் சொல்லப்பட்டதென்றால், இருவருக்கு இடையே பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக தௌரியா என்று சொல்லக்கூடிய பொய் போலதான் அது இருக்கும், ஆனால் அது பொய்யாக கருதப்படாது. புரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வார்த்தைகளில் 2 அர்த்தங்கள் தரக்கூடியதாக இருக்கும், அதற்கு தௌரியா என்று சொல்லப்படும். இப்போ இங்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பகைமைத்துவமோ அல்லது அந்த வெறுப்போ அதை நாம் அகற்றுவதற்காக முயற்சி செய்யலாம். எடுத்துக்காட்டாக, 2 சகோதரருக்கிடையே பிரச்சனை இருக்குன்னா நாம் அவர்களுக்கிடையே உங்களை பற்றி நல்லா தான் தெரியப்படுத்துறாரு, அவர் நல்லவர், வெறுப்பது கிடையாதுங்க என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துவதும், அல்லது அவர் உங்களை பற்றி எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்வது கிடையாது, உங்களுக்கு யாரோ தவறாக தான் சொல்லியிருக்கிறாங்க என்ற விஷயங்களை அவங்களுக்கு சொல்வதும், அதில் பொய்யும் இருக்காத அளவுக்கும் அதில் உண்மையை அவர்களுக்கு புரிய வைக்கும் அளவுக்கும் நாம் முடிந்த அளவுக்கு இவர்களுக்கு இடையே நாம சேர்த்து வைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதே போல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து என்று ஏற்படும் பொழுது நம்மால் முடிந்தால் அது செய்ய வேண்டும். எனக்கு என்ன, நான் இவங்க 2 பேர் எப்படி கெட்டு போனா என்ன என்று இருக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றான், அதை செய்ய முடியும், இதை தீர்க்க முடியும் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று நாம செய்ய வேண்டும். இது ஒரு கடமையான விஷயம், இது ஒரு கடமையான விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை அல்லது அவர்களுடைய கருத்து வேறுபாடு என்று ஏற்படும் பொழுது என்ன சொல்லப்பட்டது திருமுறையில்? ஃபஜஅலு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா இன் யுரீத இஸ்லாஹி யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. பெண் தரப்பிலிருந்து ஒருவரையும் ஆண் தரப்பிலிருந்து ஒருவரை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பளிக்கக்கூடியவரா நீங்க நியமனம் செய்து இருவர்களும் நல்ல ஒரு முடிவுக்கு வருவதற்கு எண்ணத்துடன் அந்த விஷயத்தை மேற்கொள்ளட்டும். அல்லாஹ் அதே போலதான் ஏற்படுத்தி கொடுப்பான், அதை சீர்படுத்தி கொடுப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் கூறியிருக்கின்றார். இப்போ அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்திற்காக
அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி ஒருவர் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு அவருக்கு கூலியையும் கொடுக்கின்றான், அதில் ஹைரும் நன்மையும் ஏற்படுகின்றது. அதைதான் திருமறையில் அல்லாஹ்வுடைய அதே வசனத்தின் 14வது வசனத்தில் சொல்லும் பொழுது وَمَن يَفْعَلْ ذَلِكَ, இது யார் செய்வார்களோ இந்த 3 விஷயங்கள், وَمَن يَفْعَلْ ذَلِكَ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ, மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரகசியமாக செய்வதும், நன்மையான காரியங்களில் ரகசியமாக செய்து கொள்வதும், ஒருவருக்கு இடையே பிரச்சனைகளை அவர் என்ன செய்வது முன் வந்து அதை தீர்க்கக்கூடிய விஷயத்தில் இதெல்லாம் யாரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்வார்களோ அல்லாஹு தஆலா ஃபஸௌஃப நுக்தீஹி அஜ்ரன் அதீமா, அல்லாஹ் கூறுகின்றான் கண்டிப்பாக நாம் இவர்களுக்கு மகத்தான அஜரையும் கூலியும் கொடுப்போம் என்று. அப்போ நம்முடைய எண்ணங்கள் இவர்களுக்கிடையே சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் அகற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இதுவும் நம்முடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. இதில்தான் நபிகள் இந்த ஹதீஸ் இந்த வசனங்கள் வந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட நிறைய வசனங்கள் இருக்கின்றது. ஒசுல்ஹு ஹைர், இருவருக்கிடையே பேச்சுவார்த்தை செய்து முடித்துக் கொள்வது என்பது ஹைராக இருக்கும். நாம் பார்க்கிறோம் கணவன் மனைவியுடைய கேஸ், எத்தனை கேஸ் கோர்ட்ல இருக்கு, எத்தனை கேஸ் கோர்ட்ல இருக்கு. அல்லாஹ் அக்பர், என்ன காலங்காலமாக போயிட்டே இருக்கு. எங்களுடைய டாக்டர் சாப் நம்ம சிலருக்கு அறிந்திருக்கும், அவங்களுடைய அத்தா மிகப்பெரிய ஒரு அட்வொகேட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கிடம் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய இந்த பிரச்சனை, குடும்பத்துடைய பிரச்சனைகள், கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் என்று வரும் பொழுது அட்வொகேட்டாக அங்கே அவங்களுக்கு பேசுவாங்க. என்ன செய்வாங்க, 75% அவர் 2 பேரும் கூப்பிட்ட வச்சு புரிய வைத்து, இந்த பாருங்க இது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்க உங்களுடைய குடும்பத்தாரை வைத்து நீங்க இதை தீர்த்து கொள்ளுங்க, இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் என்று போனா அவன் இழுத்து அடிச்சுட்டே போவான், எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க ஃபீஸை கொடுத்துட்டு இருப்பீங்க, இன்னும் இது வரைக்கும் அதை இழுத்து அடிச்சுட்டே இருப்பானோ, வாய்தா கொடுத்து 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 கடைசியில் என்ன ஆகும், அது எதுவுமே ஒரு முடிவுக்கு வராத போலதான் ஆகும். எதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கையை நீ இது பண்றீங்க? 2 பேர் 2 குடும்பத்தினர் தரப்பில் என்ன செய்யுங்க, கவுன்சில் செய்யுங்க, என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி தீர்த்து கொள்ளுங்க, இது உங்களுக்கு ஹைர் என்று அங்கேயே புரிய வைத்து எத்தனையோ ஜோடிகள் என்ன செஞ்சாங்க, அவங்க அனுப்பி இருக்கிறாங்க. இது அவருடைய நாவால் நான் கேட்டிருக்கேன். இப்போ கண்டிப்பாக யோசிக்கும் பொழுது இந்த இருவர்களுடைய பிரச்சனை இருவர்களே அல்லது இன்னொரு அவங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து முடித்து விட்டார்கள் என்றால் பிரச்சனை எங்கே தீர்ந்துடும். இல்ல அது இன்னும் பெருசாக ஆக ஆக என்ன ஆகும், நம்ம சொல்லணும் பேனை பெருச்சாலி ஆக்கணும் போல, அதே போல நிலையாகி பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அதனால்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் வஸ்ஸுல்ஹு ஹைர், நீங்க பேச்சுவார்த்தையை செய்து கொண்டு இஸ்லாஹ் செய்து கொள்வது என்பது இதில் எல்லா தரப்பிலும் ஹைர் இருக்கின்றது. எல்லா விஷயங்களுக்கும், அது மார்க்கத்துக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி, உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் ஹைர் இருக்கின்றது என்று அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கின்றான். ஆக இந்த விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் முதலில் நமக்கிடையே மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தென்றால் நாம அதை தீர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பேசாமல் இருப்பதும் அல்லது அவர்கள் சலாம் சொன்னாலும் சலாமுக்கு பதில் சொல்லாமல் இருப்பது என்று நாம தான் நாம் அதை பாதிப்பில் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அதை நாம சீர்படுத்தி கொண்டு, அல்லது அதை நாம் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கிடையே நல்ல ஒரு வார்த்தைகளை, அவர்களுடைய நல்ல ஒரு அபிப்பிராயத்தை தெரியப்படுத்தி அவங்களுக்கு இந்த இஸ்லாஹையும் ஹைரையும் செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம் இன்ஷா அல்லாஹ் இதற்கு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் ஒரு சகோதரர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கல்வானாக. நமக்கிடையே இருக்கக்கூடிய சில மனஸ்தாபிமானங்கள், சில கசடுகள், அல்லாஹ் தஆலா அதை நம்ம மறப்பதற்காகவும் மன்னிப்பதற்காகவும் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து நாம் எப்பொழுதும் ஒரு சகோதரர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கல்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.